கேஸ்ல இருந்து நான் சிவாவை கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்றேன். சிவா, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேவராஜ், நீங்களும் உங்க டாக்டரும் சைன் பண்ணுங்க. சிவா, இனிமே இந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன். குரு பின்னாடி இருந்து இந்த ஸ்கேம் பண்ணது யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லாரும் போய் கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். என்னதான் என் புள்ள பெரிய டாக்டரா இருந்தாலும் ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு அடிமை மாதிரி தான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இனிமே சுதந்திரமா என் புள்ள வேலை செய்ய போறான். சிவா, நீ இனிமே இவங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் போக வேண்டாம். நீ ஏன் தனியா ஆஸ்பத்திரி கட்டு. நான் உனக்கு எல்லா உதவியும் பண்றேன். சரி பெரியமா. அத்தையே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன டாக்டரே? அனுபவம் கேட்பதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? டிஎஸ்பி சார், ஸ்கேம் பண்ண 2 பேரை லாக்அப்ல வச்சிருக்கீங்க. அவங்க 2 பேரும் சிவாவோட ஆளுங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சிவா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இவங்க 2 பேரையும் சரணாக சொல்லியிருக்கான். இதை நம்பி நீங்க சிவாவை இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்றது எனக்கு சரியா பண்ண. யாரை லாக்அப்ல வைக்கணும், யாரை வெளியே விடணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல தேவை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அக்யூஸ்ட நான் கண்டுபிடிப்பேன். ஐயோ, சஞ்சய் சொல்றத பார்த்தா அவனுங்களை அடிச்சு அவனுங்க வாயாலே உண்மையை சொல்ல வச்சுப்பான் போல இருக்கே. இன்னும் 1 மணி நேரம் கூட இவனுங்க இந்த லாக்அப்ல இருக்க கூடாது. எப்படியாவது இவங்களை வெளியே கொண்டு வரணும். இப்ப நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி சார். என் பிள்ளைய பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். ஐயா, இன்னையோட உன் கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சியா? இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. சரி, போலாம் வா. சரிங்க பெரியமா, ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. கிளம்புறோம் சார். சஞ்சய் சார், நான் கொஞ்சம் அந்த அக்யூஸ்டுங்க கிட்ட பேசணும். என்ன பேசணும்? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுல 20 crores ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு சில பேர் மேல டவுட் இருக்கு. அவங்க கிட்ட பேசினாதான் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே.